ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் 1C+ ஷோ. இன்னைக்கு நம்முடைய விருந்தினர் மிஸ்டர் சத்யமூர்த்தி. அவர் ஒரு ரிட்டையர்டு டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் பங்குச்சந்தையில் தானே முதலீடு செய்திருக்கிறார், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சார், நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? 2005 ஆரம்பிச்சேன் சார். 2005. 2005 உங்கள் வயசு என்ன? 49? 49. ஓகே. மியூச்சுவல் ஃபண்டில் தான் ஆரம்பித்தேன். சரி, என்ன பண்ணீங்க மியூச்சுவல் ஃபண்டில் 2005? அப்போது இந்த ப்ளூ சிப்னு ஒரு கம்பெனி அவங்கள்ட்ட தான் கொடுத்து பண்ணுவோம். அப்போ என்ட்ரி லோடில் வேறு இருந்தது. ஓ, என்ட்ரி லோடு இருந்தது. கரெக்டான. ஸோ சுந்தரம் செலக்ட் மிட் கேப் அது தான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னும் மற்ற ஃபண்ட் ஜேஎம் டெலிகாம் தேட்டர் ஃபண்ட் சில எனக்கு நினச்ச ஃபண்ட்லாம் வாங்கினேன், ரேண்டமாக வாங்கினேன். அதில் கொஞ்சம் ரிட்டர்ன் தான் கிடச்சிது. அப்புறம் எப்போ அதுலேருந்து வெளியே வந்தீங்க? 2012 வந்தேன் சார். அப்போ 7 வருஷம் இருந்தீங்க. என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க இந்த 7 வருஷம்? எஸ்ஐபி பண்ணீங்களா, லம்சம் பண்ணீங்களா? லம்சம் தான் எல்லாமே, எஸ்ஐபியே கிடையாது. எஸ்ஐபி பண்ணவே இல்லை. 7 வருஷம் வெறும் லம்சம் தான் பண்ணீங்க. லம்சம் தான் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவு பணம் நீங்க போட்டிருப்பீங்க அதுல? நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அதுல அந்த நேரத்துல? 2005 இருந்து எல்லாம் ஒரு என்ன போல 5 இதுல ஒரு 5000, அதுல ஒரு இது செலக்ட் மிட் கேப்ல மட்டும் 10,000, மற்றபடி மொத்தம் சேர்த்து ஒரு 30,000க்கு மேல கூட தேராது அதெல்லாம். ஓகே, வெறும் 30,000 தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க. அவ்வளவுதான் பண்ணியிருந்தேன். சரி, அது என்னவா வளர்ந்தது 2012 வெளியே வரும்போது? நீங்க வரும்போது செலக்ட் மிட் கேப் மட்டும் கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தாரு. மற்றதெல்லாம் வந்து அவங்களே வந்து யூடி ட்ரெஷரிலாம் அவங்களே ரீஅட்ஜஸ்ட் பண்ண நான் பார்க்கவே இல்லை, விட்டுட்டேன் நான் அதை. சரி, 2010 கவனமே கொடுக்கல. நான் கொடுக்கல. 2010 அருணா இதுக்கு போயிருந்தேன், டென்னியர் போஸ்டிங் போன அருணாச்சல். 2010 திரும்பி வந்தேன், எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணி ரீகேஷ் பண்ண மொத்தத்தையும். அப்போ செகண்ட் ஃபேஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் ஆரம்பிச்சது. இதில் அப்போ நான் இதில் போயிட்டு வந்தேன். ஐ ஹேட் சம் குட் மணி. அருணாச்சல் போயிட்டு வந்த அப்புறம் அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. அங்கே போஸ்டிங் அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்தீங்க கொஞ்ச நாள். எவ்வளோ நாள் இருந்தீங்க அங்கே? 2 இயர்ஸ் இருந்தேன். 2 இயர்ஸ் அங்கே போஸ்டிங் போயிட்டு வந்தப்போ நிறைய சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க. அந்த அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா மணி எல்லாம் கிடச்சிது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 ஃபண்டு சூஸ் பண்ண. தென் ஒன்லி ஐ பிகம் சூஸி. 2012 ரிலையன்ஸ் ஃபார்மா ஃபண்டு, யூடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு ஒன்று இருந்தது, அப்புறம் எஸ்பி எமர்ஜிங் பிஸ்னஸஸ் ஃபண்டு. சரி. ஃபார்மா ஃபண்டில் போட்டு என் ஃப்ரெண்ட் அத்தனை பேரும் என்னை கேள்வி கேட்டாங்க, இதில் போய் செக்டர் ஃபண்டில் போடுறியா நீ, இது ரொம்ப ரிஸ்கி ஆச்சுன்னு. ஐ டோல்ட் தான் கொஞ்சம் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் தி கேம். அப்போ என்ன ஆச்சுன்னா 2011 வந்து இந்த எவ்வளோ பணம் போட்டீங்க இந்த 3 ஃபண்டில்? டோட்டலாக எவ்வளோ? ஒரு எஸ்ஐபி ஒரு 5,000 3 மாதம் 5,000 1 இயர் போட்டு நிறுத்திட்டேன். அதுவும் நிறுத்திட்டீங்க? 1 இயர் கழிச்சு? 1 இயர் கழிச்சு நிறுத்திட்டேன். அவ்வளோ வெறும் 60,000 இன் ஈச் ஃபண்டு, 180. தவிர ஏதாவது லம்சம் பண்ணீங்களா? லம்சம் கூட ஒன்றும் இல்லை சார், பண்ணல. அது நான் அந்த டைமுக்கு நான் நடுவில் நான் இதில் ஆரம்பித்து ஸ்டாக் மார்க்கெட்டிங் இன்வெஸ்டிங் வேறு டைரெக்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டாக்ஸ் அதில் போட்டு டைரக்ட் ஸ்டாக்ஸ். ஓகே. அப்போ அதுவும் ஆரம்பித்து பணம் போயிட்டு இருந்தது. ஸோ இதை இப்படி தான் போட்டேன். பட் நான் நல்ல ரிட்டர்ன் கொடுத்து ரிலையன்ஸ் ஃபார்மா ஃபண்ட் மட்டும்தான். ஏன்னா அப்போ நிறைய இந்த பிளாக் பஸ்டர் ட்ரக்ஸ் தே ஆர் கோயிங் ஆஃப் பேட்டன்ட். எனக்கு ஈக்விட்டி மாதம் அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் கிடச்சிது. அதில் தைரியம் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ண ஃபார்மாவில். ஏன்னா அவங்க வந்து இப்போ இது ஆஃப் பேட்டன்ட் ஆகும்போது அவங்க பிளான்ட் இந்தியாவில் போட்டு இந்த ட்ரக்கை ஜெனரிக் ட்ரக் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் விற்றாங்க. ஸோ இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் ஆர் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. அதில் நல்ல ரிட்டர்ன் எடுத்தேன், 90% எடுத்தேன். ஒரு எப்போ ஒரு சின்ன கேப் ஆஃப் 4 to 5 இயர்ஸ். ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதுக்கடுத்த ஃபேஸ் இன்வெஸ்டிங் வந்து ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. இவ்வளோ ஒரு 30 lakhs சம்திங் கிடச்சிது. ரிட்டையர்மெண்ட் பணத்தை என்ன பண்ணீங்க? சேஃபாக வச்சிங்களா இல்லை என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? ஃபண்டில் பிரித்தேன். ஒன் திங் என்ன எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, நீ எஃப்டியில் கொண்டு போய் எத்தனை பேர் வச்சுருந்தாங்க ரிட்டையர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், எஃப்டியில் நீ மியூச்சுவல் ஃபண்டில் போடாத, ஸ்டாக்கில் போடாத, ரொம்ப லாஸ் ஆகிடும். மியூச்சுவல் ஃபண்டு தான் நான் போன முடிவு பண்ணிட்டேன், ஸ்டாக்கில் போட மாட்டேன்ட்டு. ஏன்னா நானே பண்ணுறது எனக்கு தெரியாது, ரொம்ப எம்எஃப்ல போகலான்ட்டு. அப்போ வந்து இவர் இருந்தார், இப்போ இன்னும் மிஸ்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன், ஐ விசிட்டட் ஹிம். அவர் இது போட்டு கொடுத்தாரு, மொத்தம் 35 லட்சத்துக்கு 5 லட்சம் இதுன்ட்டு ஒரு அதை அப்படியே போட்டேன். அதுவும் இட் வாஸ் கோயிங் தேர், இட் வென்ட் வெரி வெல் அப் டு திஸ்
கோவிட் டைமில் வந்து இது அப்போ அப்போ வந்து திருப்பி அடுத்த ஃபேஸ் வந்து இது பண்ணேன் லிக்விடேட் பண்ண மொத்தத்தையும். இது அது நல்ல ப்ராஃபிட்டாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக அது. அதுக்கப்புறம் அதில் லிக்விடேட் பண்ணி மிஸ்ஸஸ் ஆல்சோ டுக் விஆர் பை த டைம் சன்ஸ் மேரேஜுக்கு அப்போ. அவங்க வந்து விஆர்எஸ் எடுத்துட்டாங்க உங்க ஒய்ஃபும். ஆ அவங்களும் அரசு ஊழியர். அவங்களும் சேம் பிஎஸ்என்எல் ஷி வாஸ் ஓகே. தேர். ரைட். ஸோ இந்த பணத்தை வந்து எனக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னா, நம்ம பாட்டுக்கு எஃப்டியில் போடாமல் அத்தனையும் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம். எனக்கு மோரோவர் டைரக்ட் பிளானில் பண்ணிட்டு இருந்தேன் சார் எல்லாத்தையும். அலோகேஷன் நானா உட்காந்து போடுவேன். எனக்கு வந்து 70 ஈக்விட்டி 30 டெட்டு. மிஸ்ஸஸுக்கு வந்து 70 டெட்டு 30 ஈக்விட்டி. அது ஏன் அப்படி? பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக ஓகே. பார்த்தீங்கன்னா 50-50 ஆயிடும் கடைசியில. ஏன் அவங்களுக்கு 70 ஈக்விட்டி வாங்கிக்கலாமே. அவங்க நிறைய ரிட்டர்னை அது பார்க்கறதுக்கு. அவங்க அந்த பணத்தை ரிஸ்க் எடுக்கல. எனக்கு தட் இஸ் நாட் மை மனி யூ நோ. So she didn't want. ஷீ டிட்ன்ட் வாண்ட்ல. ஷீ லெஃப்ட் எவ்ரிதிங் டு மீ. ஓகே. நீங்க தான் டிசிஷன் மேக்கர். அப்ப நான் எனக்கு எவ்வளவு பொறுப்பு அதிகமா இருக்கணும் எனக்கு. ஓகே. ஐ இன்ட்ரஸ்டிங். தாட் இங்க 70-30 அங்க 30-17 போட்டீங்கன்னா கடைசி 50-50 ஆயிடும். ஓகே. ரிஸ்க் எப்படியும் பேலன்ஸ் ஆகும் நினைச்சு ஓகே. போட்டேன். வெரி குட். அது வந்து தோஸ் ஃபண்ட்ஸ் அது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாரு. நீங்க நம்ப மாட்டீங்க. காயின் ஸ்மால் கேப்லாம் 5 லட்சம் போட்டு நான் எடுக்கும்போது 17.85 lakhs எந்த வருஷம் எடுத்தீங்க? 25ல எடுத்தேன் பிசினஸ் பிஃபோர் மை டாட்டர்ஸ் மேரேஜ். அத வச்சு தான் டாக்டருடைய அந்த இது கல்யாண மண்டபம் இது எல்லாம் செலவு பண்ணீங்க. ஓகே. நான் வந்து சில விஷயங்கள்லாம் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல் பிளான் பண்ணி நான் என்னுடைய வீடு வேற கட்டினேன். நான் 2006 லேண்ட் எடுத்திருந்தேன். அது அருணாச்சல போய்டுன்னு சொன்னேன்ல நான். வந்தோடனே ஐ ஹேட் குட் லாட் ஆஃப் மணி. ஸோ அதை வச்சுட்டு நான் இது பண்ணும்போது ஐ டிசைடட் 2016 ரிட்டையர் ஆனேன். 2014 என்னுடைய வீடு கட்ட ஆரம்பித்தேன். அப்போ ஐ டிசைட் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்ல அட்வைஸ் இருந்தார். சொன்னார், லோன் எடுக்காதீங்க சார், லோன் எடுக்காம ஓன் மணிலே பண்ணிடுங்க. அந்த 50 + லட்சம் 53 lakhs மொத்தத்தையும் ஐ புட் மை ஓன் மணி சார். போர்ட்ஃபோலியோ வித்து போட்டீங்க அதுல. போர்ட்ஃபோலியோ இல்லை, எனக்கு இப்போ ஜிபிஎஃப்ல இருந்த பணம் அதையும் எடுத்துட்டேன். எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு கடைசி காலத்தில் நிற்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும். எனக்கு அப்பார்ட்மெண்ட் இருந்தது. பட் இட் வாஸ் இன் சம் ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. எனக்கு பிடிக்கல அது. பொல்யூஷன் அது இதுன்ட்டு நான் தனியாக லேண்ட் எடுத்திருந்தேன். இன்டூ காலனியில் நங்கநல்லூரில் எடுத்திருந்தேன். ஐ வாண்டட் டு. அது ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின பிளாட். 2006ல் வாங்கினது. ஓகே. 2014ல் அன்னைக்கு என்ன விலை இருந்தது லேண்ட் ஒரு கிரவுண்ட்? 30 சுமார் 30 to 33 lakhs நான் வாங்கும்போது அவ்வளவு விலை ஜாஸ்தி இருந்தது. நான் எடுத்த லேண்ட் வந்து 21 lakhs 1500 ஸ்கொயர் ஃபீட். ஓ வெரி குட். முக்கா கிரவுண்ட். முக்கா கிரவுண்ட் கொஞ்சம் கம்மி. பட் இட்ஸ் ஓகே. அந்த அவ்வளோ பிளாட் சைஸே இங்கே அவ்வளோதான். 1500 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒவ்வொரு பிளாட்டும், டி டைப் பிளாட்ஸ். அதை எடுத்து கட்டும்பொழுது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளஸ் ஸ்டாக்ஸில் எல்லாத்தையும் வித்து கட்டிட்டீங்க சொந்தமா? என்னோட சொந்த பணம் தான் இருக்கணும்ட்டு எனக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கிட்டத்தட்ட 50-55 லட்சம். 50 லட்சம் ஆச்சு. அதில் வந்து என்னுடைய ஸோ 21 + 52 வச்சுக்கலாமா? 75 lakhsல முடிச்சிட்டீங்க இல்லையா வீடு? ஆமாம். அதில் என்ன வாங்க முடியும் 75 lakhsக்கு? ஸோ 75 lakhsல அதுவும் கடன் இல்லாமல் வீடு கட்டிட்டீங்க. அது வந்து கடைசியில் உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல தானே? ஆமா. 58 59. ஆமா. பட் இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து 30 வயசுல வீடு வாங்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. பட் நீங்க அவ்வளவு நாள் வெயிட் பண்ணி தான் நீங்க அந்த உங்களுக்கு ஒரு ஃபிளாட் இருந்தது எனக்கு. அது கவர்மெண்ட்ல கொடுத்த லோன்ல அந்த 90sல வாங்கி இருந்தது. அது சின்னதா இருந்திருக்கும். ஆமா. அதையும் விற்கல, ஃபிளாட்டை விற்கல, மிஸ்ஸஸோட நகையை விற்கல, நகையை அடகு வைக்கல, வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் அடகு வைக்காம விற்காம எதையுமே பண்ணாம ஐ டிட் மை ஓன். என்னுடைய ஒரே அச்சீவ்மெண்ட் நான் சொல்லிக்கணும்னு நினைச்சேன்னா அது ஒண்ணுதான். சரி, மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். இதெல்லாம் எடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆமா. இந்த 2வது ரவுண்டு நீங்க வந்து நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. நானே தான் அலோகேஷன் போடுவேன் சார். உட்காந்து ஃபண்ட் மேனேஜர் மாதிரி உட்காந்து 70-30 இதுல 5 ஃபண்ட் போடலாம். அப்ப ஏன் அது நீங்க அதை கண்டினியூ பண்ணாம ஏன் இப்போ மைல்ஸ்டோன்ஸ் வெல்த் ஏன் வந்தீங்க? ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் தி திங். எனக்கு 2025ல நீங்க எல்லாமே பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்ல போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப இட் இஸ் அவுட் க்ரோன் மை சைஸ். ஆக்சுவலா சைஸ்ல ரொம்ப பெருசா போயிடுது. ஒரு 1 crore மேலே போன பிறகு ஐ தாட் எனக்கு ஒரு பயம் வந்தது. அண்ட் நீங்களே நிறைய உங்கள் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். 2024லேயே நீங்கள் செப்டம்பரில் சொன்னீங்க வேல்யூவேஷன் வெரி எக்ஸசிவ் விட போகுதுன்னு. அப்போ நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் இது ஒன்றும் சொல்கிறாரு, பட் இன்னும் நம்ம அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையேன்னு. கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது, மொத்தத்தையும் போட்டேன். மை சிஸ்டர் டாக்டர் மேரேஜுக்கு வேண்டிய பணம் எல்லாம் எங்கே இருந்தது. அதெல்லாம் இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உட்காந்துருந்தது. அத்தனை பணம் லிக்விடேட் பண்ணி. அப்போ ஐ காட் எ ஃபியர் தட் இனிமேல் வந்து நம்ம பண்ண வேண்டாம் அந்த வேலையை. ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் கையில் கொடுத்துருவோம். ஒரு ஸ்டாக்ஸில் 0 இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ப்ரொஃபஷனல் ஹேண்ட்ஸ் கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு உங்கள் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான். அது அவங்களுடைய அந்த எத்திக்கல் அந்த இது
அப்புறம் சில அவுட்ரைட்டாக பேசுகிற விஷயங்கள்ல இல்ல அது விடுங்க. நான் பேசுறத விடுங்க. உங்க போர்ட்ஃபோலியோவ நீங்க எப்படி அணுகுறீங்கன்றத சொல்லுங்க. என்ன ரீசன்னாக்கா, ம் இப்போ என்னுடைய அனுபவம் நான் சொல்றேன். என்னன்னா, இப்போ நான் ஒரு இன்வெஸ்டர். ம் இப்ப நான் என் பணத்த இன்னொருத்தருக்கு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ் பண்றதுக்கு. நெறைய ஆமாம். பேருக்கு குடுத்துருக்கேன் நான். ம் பிரைவேட் ஈக்விட்டி, அச்சா ஆமாம். வெஞ்சர் கேபிட்டல் அதெல்லாம் மத்தவங்க மேனேஜ் பண்றாங்க. ம் இப்ப எனக்கும் அவங்க என்ன வேலை பண்றாங்கன்றது தெரியும். சரி சரி. எனக்கும் அத பத்தி சப்ஜெக்ட் தெரியும். அப்ப தெரியும்போது இன்னொருத்தர் அத நம்ம பண்ணும்போது, நம்ம அத எப்படி பார்க்கணும்? நம்ம இன்வால்வ்மென்ட் எந்த அளவு இருக்கணும்ங்கிறது வந்து ஒரு லைன் போடணும். ரைட்? அச்சா இப்ப நீங்க ஏற்கனவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணவரு ஃபர்ஸ்ட்டு நீங்க நண்பர்கள் வழியா அவங்க அட்வைஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்க. அப்புறம் நீங்களே டைரக்ட்ல வேற பண்ணேன்னு சொல்றீங்க. ஆமாம் அத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இப்ப எங்கள்ட்ட லேட்டா வரீங்க திரும்பி. டைரக்ட்ல பண்ணதுக்கு அப்புறம் எங்கள்ட்ட வரீங்க. ஆமாம் வரும்போது நாங்க வேற ஒரு விதமா பண்ணிட்டு இருப்போம்ல இன்வெஸ்ட்மென்ட். நீங்க பண்ண அப்ரோச்சுக்கும், ஆமாம். நாங்க பண்ற அப்ரோச்சுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. ம் அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இது நம்ம இப்படி பண்ணமே இவங்க வேற மாரி பண்றாங்களேன்ற ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? ஆமாம். அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? அத நீங்க எப்படி டீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. நான் வந்து முதல்ல வந்து ஒரு உங்க இதில வந்து இப்போ ஒரு கேஒய்சி பண்ணிட்டு இன்வெஸ்ட் ஆரம்பிக்கும்போது ஜஸ்ட் சார் எனக்கு ஒரு 5 லேக்ஸ் மெசேஜ் 5 லேக்ஸ் முதல்ல போடுங்க. ஒரு அலோகேஷன் போட்டு குடுத்தீங்க நீங்க. கோல்டுல ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், சில்வர்ல ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், அப்புறம் ஒரு லார்ஜ் கேப், ஒரு ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி, ஒரு எம்என்சி ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கன்சியூமர். சரி. நான் அப்புறம் கேட்டேன் உங்க ஸ்டாஃப் கிட்ட. சார் வி ஆர் புல்லிஷ் ஆன் கன்சியூமர் நீங்க ஓகே அக்ரீட். அப்புறம் கோல்டு அண்ட் சில்வர் வந்து நான் தனியா வேணுமான்னு கேட்டேன். அது நம்ம ஏன் டெரிவேட்டிவ்லே பண்ணிக்கலாமேன்னு எனக்கு ஒரு இது இருந்தது. டெரிவேட்டிவ்லயா? சரியான ஆளு சார் நீங்க. அ 70 அப்படி வயசுல டெரிவேட்டிவ் போறேங்கிறீங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. சொல்லுங்க. இல்ல, இல்ல. ஐ டெல் யூ எவ்ரிதிங். அ. அது என்ன ஆச்சுன்னா, ப ப கோல்ட் அண்ட் சில்வர் நீங்க தனியா போட்டிருந்தீங்க. ஒரு அதில வந்து இல்ல சார் அது கொஞ்சம் மினிமம் அலோகேஷன் இருக்கணும். ஒரு 5% ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ போடலான்னு சொன்னேன். சார் ஓகே ஐ அக்ரீட். அப்ப எனக்கு ஆனா ஒண்ணு தெரியும் எனக்கு சில்வரும், கோல்டும் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போது நல்லா தெரியும். ஏன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் பையிங் கோல்ட் லைக் எனிதிங் அந்த டைம்ல. ஓகே. அது உங்களுக்கு புடிச்சது. சோ அந்த கனெக்ஷன்ல எங்கள விட்டீங்க. சரி பண்ணுங்கன்னு சொல்ட்டீங்க. மொத்தம் புடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க போட்டது எல்லாமே பார்க்கும்போது லார்ஜ் கேப்ல ஹெவியா இருந்தது. நானும் பேரலா படிச்சுட்டு வரேன் நியூஸ் எல்லாம். ஐ தாட் நல்ல வ லொக் ஐ மீன் நீங்க போட்ட அலோகேஷன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ தாட் ஈவன் நானே பண்ணியிருந்தா கூட அந்த மாரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். நான் திருப்பி எங்க ஸ்மால் கேப்பு தேடி போயிருப்பேன். நீங்க பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. ஸோ ஐ வெண்ட் ஆன் ஆடிங் ஃபண்ட்ஸ் நெறைய அதுக்கப்புறம். ஆட் பண்ணீங்க. ஆமா. ஆமா. இப்போ நவ் இட் தொடர்ந்து. வில் கம் அரவுண்ட் சம்மர் அரவுண்ட் 80 to 85 மேக் கூட கிராஸ் பண்ணியிருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாது. இங்கேயே. நீங்க சொல்லுங்க. ஓகே. மேபி வெரி சூன் வில் பி ஏபிள் டூ கிராஸ் ஒன்ஸ் உங்க ஓன் இதுலயே கூட உங்க உங்க அலோகேஷன்லயே. அதெல்லாம் ஒன்லி டியூ டூ ஃபெய்த் தான். நீங்க ஒருத்தரம் நீங்க அலோகேஷன் போட்டீங்க நான் பார்க்குறேன். அண்ட் ஐ லைக் தட். இது ரொம்ப சேஃபா இருக்குன்னு தோணித்து எனக்கு. இந்த போர்ட்ஃபோலியோ நீங்க போடுற போர்ட்ஃபோலியோ. ஓகே. ஸோ ஐ தாட் ப்ரொஃபஷனல் ஆன்சர்ல குடுக்குறதே அதுக்காக தானே. யூ நோ பெட்டர் தன் மீ. என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. ஓகே. இப்ப நான் நான் பண்றது உங்களுடைய அதர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்க போறேன். ஏன்னா, ம். இப்ப இந்த வீடியோ வந்து உங்கள பத்தினது. அது ஓகே. சோ சரி. ஐ வாண்ட் யூ டூ ஸ்பீக் மோர், நாட் ஸ்பீக் அபௌட் மீ. ஷாம் ஓகே. சோ இப்ப வந்து நீங்க ஷேர் வச்சிருந்தேன், அக்கவுண்ட் ஆ. வச்சிருந்தேன் பண்ணேன்னு சொன்னீங்க எஸ், இல்லையா? எஸ், எஸ் சார். அதுல இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எப்படி இருந்தது? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஷேர்ல வந்து நான் முதல்லயே அதுவும் நான் 2008ல தான் ஆரம்பிச்சேன். அந்த இது இருக்கு பாருங்க குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஜிஎஸ்டி விழுந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சீங்க. அந்த டைம்ல போய் என்டர் ஆனேன். சூப்பர். பாட்டம்ல. பாட்டம்ல போய் கரெக்ட்டா வெரி அப்பதான் குட். என்னுடைய இதெல்லாம் கிளியர்ஸ் சோ என்ன இதுவாச்சு. மாரி கம்பெனிஸ் வாங்குனீங்க அந்த டைம்ல? முதல்ல வந்து HDFC பேங்க் வாங்கினேன். ஓகே. அது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நெறைய சில விஷயங்கள்லாம் படிச்சதுல ஸ்மால் கேப் வந்து நெறைய பணம் பண்ண முடியும்னு ஒரு இது வந்தது. கரெக்ட். அப்பவும் அதேதானா? இப்பவும் அதேதான். அதுலயே ரைட். அதுதான் பண்ணேன். தென் நேரா இதுக்கு போறேன். ஈக்விட்டி மாஸ்டர் கோர்ஸ் இன்னைக்கு கூட இருக்காங்க. ஈக்விட்டி மாஸ்டர் நல்ல They- ரிப்போர்ட்ஸ். அவங்க வந்து நான் பார்த்ததுல கொஞ்சம் எத்திக்கலா சர்வீஸ் குடுக்குறவங்க. ஓகே. பை செல் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ரிசர்ச் எல்லாமே. அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க. அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே வாங்குவேன். வெரி அதெல்லாம் நைஸ். சொல்லும்போது கையில பணம் இருந்தா அப்படியே வாங்க வேண்டியது. அந்த மாரி தான் ஆட் பண்ணிட்டு வந்தேன். அதுவும் வந்து 1 இயர் நல்லா போச்சு. சில கம்பெனிலாம் வந்து அவங்க விக்க சொல்லும்போது நான் விக்காம நான் பண்ண தப்பு நெறையவே ஓ! இருக்கு. நீங்க அதுக்கு மேல ஒரு டிசிஷன் எடுத்தீங்க. அதுதான் அப்ப தப்பு. செல்லிங் தான் ப்ராப்ளம். பையிங் ஈஸியா பண்ணிட்டீங்க. பையிங் அவங்க அட்வைஸ் கூட தான் வாங்கிடுறோம். அப்ப செல்லிங் தான் செல்லிங் அவங்க ப்ராப்ளம். சொல்லும்போது விக்கணும். நம்ம பண்றது கிடையாது அத. ஓகே. இல்ல. அதுக்கப்புறம் சில லாஸ் எல்லாம் போச்சு அதுலயும். அந்த கருத்துரி குளோபல் மாரி சில கம்பெனிலாம் வந்து தே கேவ் லாஸ். அதுக்கப்புறம் தான் வந்து ஐ தாட் இது வரலன்னு சரியா வரலன்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் போய் பண்ணேன் ஆக்சுவலா. பட் ஆனா ஈக்விட்டி மாஸ்டர் வந்து தொடர்ந்து இருக்கேன் நான் சர்வீஸ். பட் அத படிக்கிறீங்க. பட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்ததான்றது தான் என்னோட கொஸ்டின்.
டைரக்ட் ஈக்விட்டி பண்ணதுனால உங்களுக்கு பயன் ஏதாவது கிடைச்சதா இல்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லயே பெட்டரா பண்ணீங்களா ரெண்டுத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது? மியூச்சுவல் ஏன்னா ஃபண்ட்ல நீங்களே பண்ணிருந்தீங்க அதே டைம்ல. மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரா ரொம்ப நல்லாவே இருக்கு ஆக்சுவலா எனக்கு. பட் டைரக்ட் ஈக்விட்டில அந்த அளவுக்கு உங்களுக்கு டேரக்ட்டுக்குள்ள அந்த அளவுக்கு இல்ல. இப்போ கூட என்னுடைய இது பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இல்ல அதெல்லாம் எடுக்காதீங்க. சும்மா சொல்லுங்க. என்னுடைய அக்கவுண்ட்ல ஒரு சம்வேர் அரவுண்ட் 21 ஐ மீன் 11 லேக்ஸ் 18 லேக்ஸ் போட்டு இப்போ 30 லேக்ஸ் இருக்குது. மிஸ்ஸஸ் அக்கவுண்ட்லயும் சம்வேர் அந்த அமௌண்ட் தான் போட்டிருப்பேன். இல்ல ஒரு 12 to 15 லேக்ஸ் அதுவும் இட் இஸ் 30 லேக்ஸ் ஒர்த் இருக்குது. இப்போ ஆஸ் ஆன் டேட். அது லாஸஸ் எல்லாம் மொத்தம் கால்குலேட் இது புக் பண்ண லாஸ்லாம் எடுத்து பார்த்தா தான் மொத்தமா தெரியும். ஓ, நீங்க அவ்வளவு லாஸ் புக் பண்ணிருக்கீங்களா நீங்க? இப்போ இந்த வருஷமே கூட புக் பண்ணேன். அது ஏன்னா ஸ்மால் கேப்ஸ் வந்து நம்ம என்னமோ அவங்க சொல்றாங்கன்னு நம்ம ஏதோ ஒரு வேல்யூவேஷன்ல போய் வாங்குறோம் சார். தட் இஸ் அ மிஸ்டேக் ஐ டிட். எங்க ஸ்ட்ரெங்த் இருக்குது லார்ஜ் கேப்ல இப்போ இன்னைக்கு தேதியில் அதான் இருக்குது. அந்த 2024 செப்டம்பர்ல விழா ஆரம்பிச்சப்பறம் தேர் இஸ் ஸ்ட்ரெங்த் ஒன்லி லார்ஜ் கேப்ஸ். நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் அதை கவனிச்சேன். அதனால வந்து அதெல்லாம் லாஸ் புக் பண்ணி மாற்றுவோன்னு திருப்பி மாற்றிருக்கேன். இப்போ நான் திருப்பி எப்படி பண்ணுறதுன்றது யோசனை இல்லை ஆக்சுவலாக. அதுதான் இப்போ ப்ராப்ளி எனக்கு ரொம்ப பெரிய வீக்னஸாக இருக்குது. அது போர்ட்ஃபோலியோ நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதே அது ஒரு தனி ஆர்ட்டு. அதை இன்னும் சரியாக பண்ணுறதுக்கு வரல ஆக்சுவலி. ஓகே. பட் நீங்க இப்போவும் டைரக்ட் ஈக்விட்டில அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ எவ்வளவு நாள் டெய்லி பாப்பீங்களா? ஷேர் போர்ட்ஃபோலியோ டெய்லி பாப்பீங்களா? அது முன்னெல்லாம் வந்து ஏதாவது இது வாங்கணும் தோணி இப்போ பார்க்கறேன். ஜஸ்ட் ஆன் பண்ணிவிடுவேன் டெர்மினல். எத்தனை மணிக்கு? ஒரு 9:30 10 மார்னிங் டெய்லி ஆன் பண்ணி என்னுடைய இது ஒரு ப்ரௌசர்லேயும் மிஸ்ஸஸ் நூறு ப்ரௌசர்லேயும் இருக்கும். அப்படி பார்த்துட்டு ஐ டோன்ட் ஆக்ட் ஆக்சுவலி. இப்போல்லாம் வந்து அதை நமக்கு தெரியுது. இதனால ஏதாவது உங்களுக்கு இந்த டெய்லி பாக்குறதுனால ம் என்ன பொழுது போகுமா? என்ன ஆகும் சொல்லுங்க. இல்லை அது வந்து ஒரு டைமில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் சார். நான் வேறு ஏதாவது நியூஸ் படிச்சிட்டு இருக்கேன். மணி கவுண்டரில் சில நியூஸ் இருக்கும். ஓகே எனக்கு அந்த நியூஸ் படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே அதில் சில இன்சைட்ஸ் கிடைக்குமா எப்படி இது இப்போ ஈவன் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் கூட டெய்லி என்னென்ன வருதுன்றத அதை பார்த்தா ஏதாவது அதுலேருந்து ஏதாவது ஒரு ஹிண்ட் க்ளூ கிடைக்குமா அதை வச்சு ஏதாவது நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட். செய்யக்கூடியதானே, நல்லது தானே. ஓகே, நியூஸ் பேப்பர் ஏதாவது வாங்குவீங்களா? பிசினஸ் பேப்பர் ஏதாவது வாங்குறீங்களா? பிஸ்னஸ்ன்னு இல்லை சார் ஆக்சுவலாக. சோ வெறும் மணி கண்ட்ரோல் அதை தான் பாசிக்கிறீங்க. மணி கவுண்டரில் பார்க்குறேன். வேற பேப்பர் எதுவும் வாங்குறல? ஆன்லைன்ல பேப்பர் ஏதாவது ஹிண்டும் மட்டும் தான் வாங்குறேன். இல்ல எனக்கு பிசினஸ் பேப்பர் பிஸ்னஸ் பேப்பர்னு இது பண்ணல சார். படிச்சிருக்கீங்களா எப்பயாவது பிசினஸ் பேப்பர்ஸ்? எப்போ ஒரு தினம் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது சார் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபுல் டைம் சரி, கம்பெனி ரிசல்ட் இருக்குல்ல. இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன்னு சொன்னீங்க ஆளுக்கு. ஆமாம் ஒரு ஆமாம் பக்கம் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 1 crore கிட்ட போயிட்டு இருக்கு. ஆமாம் அது தவிர கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்கீங்க. ஆமாம். இப்ப அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் எல்லாம் கரெக்டா இன்னைக்கு வரப்போகுது கரெக்டா பாப்பீங்களா? இல்லை அது இல்ல என்னைக்கு எந்த ஸ்டாக் ஏறிச்சு ஏன் ஏறிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈவெண்ட்ஸ்னு கொடுப்பாங்க. அதில் அந்த டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வரும்போது தெரியும். ம். பட் ஏன்னா எனக்கு ரிசர்ச் பெஸ்ட் அட்வைசரி இருக்கிறதுனால அவங்க பார்த்து ரிசல்ட்டை பார்த்து அவங்க வந்து செல் ஆர் ஹோல்ட் அவங்க கொடுத்துட்றாங்களா. நான் அதனால் வந்து அதை வந்து ரொம்ப நான் கவனிக்கிறது இல்லை ஓகே, ஆக்சுவலி. ஐ ஆக்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அட்வைசரி. அவங்க சொல்கிறத இது பண்ணிட்டு. இன்ட்ரெஸ்டிங். சோ நீங்க வந்து அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்க, வேற சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்களா? ஒண்ணுதானா? ஈக்விட்டி மாஸ்டர் ஒன்று இருக்குது சார். அவ்வளவுதான். அப்புறம் வேல்யூ இப்போ தான் ரீசெண்டாக போன வருஷம் எடுத்த வேல்யூ ரிசர்ச் ஆன்லைனு. அதையும் பாக்குறீங்க. அது நல்லா இருக்குது. மணி கவுண்டரில் வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது. ஜஸ்ட் 300 rupees என்னமோ அவ்வளோதான். அது எம்சி ப்ரோ. ப்ரோன்னு. பட் இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல் சர்வீஸ். அவங்க வந்து நிறைய இந்த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் எழுதுறாங்க சோ அவங்க. நல்ல படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக சோ இருக்கும். டைம் பாஸ் ஆயிடும். இப்போ காலையில 9:30 மணிக்கு உட்காருங்க. எது வரைக்கும் ஸ்கிரீன் முன்னாடி உட்காருவீங்க? அது ஜஸ்ட் ஒரு 1 hour உட்காருவேன். அதுக்கப்புறம் திருப்பி எங்கே வெளியில் வேலை இருந்தால் போவேன். தென் மீதி நேரம் உட்காந்து படிச்சிட்டு இருப்பேன். பட் இங்கே வந்து ஐதாட்டில் கொடுத்தப்புறம் மை ஒர்க் ஹஸ் பீன் வெரி மச் சிம்பிளிஃபைடு. நான் இப்போ வேற விஷயமா ஃபிக்ஷனோ நான் ஃபிக்ஷனோ படிச்சுக்கிட்டு இருப்பேன். புக் உங்களுக்கு படிக்கிறீங்க இப்போ? ஓ, வெரி நைஸ். பரவாயில்ல, ஐ எம் ஹாப்பி டு ஹியர் அபவுட் தட். ஏன்னா எனக்கு என்னன்னா நிறைய பேர் நான் பார்த்த மட்டும் சொல்றேன். ம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரீனை பார்க்கறத தவிர வேற லைஃபே இருக்காது. காலையில 9:15 உட்காந்தாங்கன்னா 3:30 மணி வரைக்கும் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க. சில பேர் சாப்பிட கூட மாட்டாங்க. அந்த மாதிரி. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சில பேர் நான் பார்த்துருக்கேன் சார். ஒரு லேடி ஆ. என்னுடைய ரிலேஷன் தான். ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன். ஷீ இஸ் டூயிங் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஹஸ்பண்ட் வந்து சிஏ ஒர்க்கர். இவங்க வந்து சீனியர் சிட்டிசன் ஆல்மோஸ்ட். சீனியர் சிட்டிசன்ஸ் F&O ட்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த விஷயம். ஏன் அந்த எப்படி மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லையா? இது என்ன ஆச்சரியங்கிறீங்க? சில பேர் இல்லை. இப்போ நான் நிறைய பேர் கேள்விப்படுறேன் சார். அந்த மாதிரிலாம் என்ன வேற யாரும் நான் பண்ணி ரொம்ப பார்த்தா இல்லையா? ஏன்னா அந்த வயசுல போய் நீங்க உங்களுக்கு பண்ணது கிடையாது. F&O பண்ணது இல்ல.
F&O பண்ணியிருக்கேன். நான் கமாடிட்டில போன வருஷம் பண்ணது. சில்வர்ல ஐ மேட் சம் குட் லாட் ஆஃப் மனி. இல்ல அதுக்கப்புறம் எங்க நான் விட்டீங்க அது சொல்லுங்க. பண்ணதே சொல்லாதீங்க. ம். F&Oல எங்க லூஸ் பண்ணீங்களா? லாஸ் எங்க பண்ணீங்க? F&Oல நான் இதுல முதல்ல இருந்தேன் ஒரு புரோக்கரேஜ்ல ஒரு இல்ல புரோக்கரேஜ் பேர் சொல்லாதீங்க. அதுல வந்து ஒரு ஏறக்குறைய அபவுட் 5 லேக்ஸ் 5 to 6 லேக்ஸ் லாஸ் இருந்தது. ஆ. அதுக்கப்புறம் வந்து அத திருப்பி F&Oல பண்ணி ஐ ரெட்யூஸ் ஆல் திஸ் லாஸஸ் அண்ட் எக்ஸிட்டட் அத ஓகே. ஜீரோ பண்ணி இப்ப எக்ஸிட் பண்றது பண்ணிட்டேன். இல்ல. இப்ப கமாடிட்டில வந்து எப்படின்னா நான் என்னென்னமோ கமாடிட்டி க்ரூட் ஆயில்லாம் ட்ரேட் பண்ணி லாஸ் எல்லாம் ஆச்சு ரொம்பவே அதுல. அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணதுன்னா, ஒரே கமாடிட்டி, ஒரே சார்ட்டு, ஒரே டைம் ஃப்ரேமு, ஆ. ஒரே இது என்னது இண்டிகேட்டர். அத அத வச்சுட்டு கமாடிட்டி ட்ரேடிங். அதுதான் இச்சமக்கம் மட்டும் தான் யூஸ் பண்றேன் நான். இப்ப இதெல்லாம் பண்றீங்க இல்லையா? இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ இத இது பண்ணி, இதெல்லாம் நீங்க எக்ஸைட்மென்ட்க்கு பண்றீங்களா? பணம் பண்றதுக்கு பண்றீங்களா? ஒன்லி ஃபார் மேக்கிங் மனி. அதுல வந்து பட் போன வருஷம் மட்டும் சில்வர்ல நல்லாவே பண்ண முடிஞ்சது. ஒன் திங் சார் மார்க்கெட் வந்து நமக்கு டெய்லி இட் கிவ்ஸ் மீ சம் இன்சைட். நீங்க ஒரே சார்ட்ட டெய்லி திருப்பி திருப்பி பார்க்கும்போது, எந்த கேண்டில்ல எந்த பிரைஸ் இருக்குன்னு மனப்பாடமா நீங்களே சொல்லுவீங்க. ஒரு 4 நாள் பார்த்துட்டீங்கன்னா ஒரே போதும். ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. வேற எதுவும் பண்ணல. F&Oல. ஜஸ்ட் ஒன் திங் சில்வர். வேற எதுவும் சில்வர். பண்ணல. ஆமா. இப்ப அது ஐ ஃபீல் தட்ஸ் த பெஸ்ட் திங். நம்ம வந்து 10 இடத்துல போய் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம இப்ப இப்ப கான்சன்ட்ரேட் ஃபோக்கஸ். எங்கள்ட்டயும் வாங்கியிருக்கீங்க சில்வர். அப்ப வாங்கி வித்தீங்கல்ல? ஆ அப்போ அது நீங்க முதல்ல அலோகேஷன் போட்டீங்க. அப்புறம் யூ செட் ஓகே. நானே உங்கள்ட்ட கேட்டுருக்கேன் ஒரு தரம். சார் எக்ஸிட் பண்ணலாமான்னா, எஸ் வி ஆர் திங்கிங் அபௌட் இட்ங்க. ஐ தாட் ஓகே. ஏன்னா அது டேஞ்சரஸ் ஜோனுக்கு போயிடுத்து. நீங்க 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 சொன்ன வித்த அப்புறமும் கொஞ்சம் போச்சு. அப்புறம் இறங்கிச்சு. நவ் இட் ஹஸ் கம் பேக் டூ திஸ் ஒன். அது ஒண்ணும் வி டோன்ட் எனி ரெக்வெஸ்ட். பட் வி மேட் குட் மனி சார். அதுதான் நமக்கு வேணும். ஓகே. ஸோ இப்போ இவ்வளவெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க. ஏர்லி ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க. அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தட் இஸ் ரிட்டயர்மென்ட் நெருங்கும்போது நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 10 வருஷம். 50 வயதிலேருந்து 70, 20 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமா. இந்த 70 வருஷத்துல வந்து நீங்க அனுபவிச்ச ரிட்டர்ன்ஸ் வந்து, ம். நீங்க ஏன் அதுக்கு முந்தின 10, 20 வருஷத்துல ட்ரை பண்ணி வாங்கலன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன் அப்பவே வந்திருக்கலாமே? ஏன்னா நீங்க 2005ல வந்தீங்கிறீங்க. ஆமாமா. 1993லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஏன் அத பத்தி நீங்க நினைக்கவே இல்ல? அதுக்கு முன்னாடி? ஐ ஜஸ்ட் அது ஐ ரெக்ரெட் தட் டெசிஷன் ஆக்சுவலா. அது பண்ணியிருக்கணும் முதல்லயே. பசங்க படிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தி எக்ஸ்பென்சஸ் வேர் தேர் அண்ட் யூ நோ எனக்கு வந்து ஒரு சடன் ஒரு இதுதான் இது. ஸ்பர்ட் தான் இது. பண்ணணும்னு ஒரு யோசிச்சுட்டீங்க. ஆனா அ அதுக்கப்புறம் 20 வருஷம் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து. ம். சில பேர்லாம் வந்து தேவர் எக்ஸிட்டிங் ஆக்சுவலா நடுவுல விட்டுட்டு போயிட்டாங்க. ஐ திங்க் தட் இஸ் நாட் த திங். அது நீங்க நம்ப ஒரு அதாவது இட் இஸ் நாட் அது நீங்க கேம்பிளிங்ன்னு நெனச்சீங்கன்னா கேம்பிளிங்கு. அ ட்ரேடிங் நெனச்சீங்கன்னா ட்ரேடிங். இன்வெஸ்டிங் லாங் டெர்ம் நெனச்சா லாங் டெர்ம். நம்ப எப்படி எடுத்து பண்றோமோ அதுக்கு ஏத்த மாரி தான் அது அது ரிட்டர்ன் உங்க சாய்ஸ்ங்கிறீங்க. நீங்க லாங் டெர்ம் தான் பண்ணியிருக்கீங்க பெரும்பாலும். எக்ஸெப்ட் எங்கேயோ ஒரே ஒரு கமாடிட்டி சில பண்ணியிருக்கீங்க. ஆமா அவ்வளோதான் பண்ணியிருப்போம். பட் ஈவன் நவ் ஐ திங்க் ஐ கேன். பட் எனக்கு இன்னும் அந்த கரேஜ் வரல. யூ கேன் ஒன் லேடி ஷி வாஸ் டூயிங் அஸ் ஐ டோல்ட் யூ ஹைதராபாத்லேருந்து ஷி வாஸ் லுக்கிங் அட் தி சார்ட். HCL டெக் யாரோ வாங்க சொல்லியிருக்காங்கன்னு போய் வாங்குனாங்க. நான் சார்ட்ல போட்டு பார்க்குறேன். ஒரு டவுன் ட்ரெண்ட் போய்க்கிட்டே இருக்குது. ஏங்க இது இது வந்து திஸ் இஸ் டைம் டு செல். ஃபியூச்சர்ல நீங்க ஷார்ட் போயிருந்தா பணம் பண்ணியிருக்கலாமே. இப்போ போய் எதுக்கு வாங்குனீங்கன்னு என்னோட யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி. அண்ட் சம்படி வாஸ் கிவிங் ஃபண்ட்ஸ் அண்ட் இது இது ஒரு இதுலலாம் கூட ஃபேமஸ் ஆச்சு ஆக்சுவலா. நெறைய பேர் இது மாரி பண்றாங்க. அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ் டீலிங் இன் F&O. ஆ. பணம் யார் குடுக்குறா? பசங்க. ஐய்யய்யோ! ம். அந்த அவங்க பணத்த ஹார்ட் வச்சு அர்ன் மனி கேம்பிளிங். அதில குடுத்து ஐ திங்க் தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் கேம். நம்முடைய ஓன் மனிய போட்டு பண்ணாலும் அது போச்சுனாலும் கவல கிடையாது. அந்த மாரி நெறைய பேர் பண்றாங்களாக்கும். சம் பீப்பிள் ஆர் டூயிங் இட். நான் இப்போ படிக்கவும் உங்க அட்வைஸ் என்ன? அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ டெல் தெம் பண்ணு நீங்க ட்ரேடிங் பண்றதா பண்ணலாம். பட் பிஃபோர் தட் 1 இயர் ஃபுல் டைம் ஸ்டடீஸ். நீங்க எத ஒண்ணு எடுத்து எந்த சார்ட்டோ, எந்த இண்டிகேட்டரோ எதையோ ஒண்ணு எடுத்துக்கங்க. பட் இந்த மாரி பசங்க பணத்த லூஸ் பண்ணாக்கா, நாளைக்கு பசங்களோட கூட அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடும்ல. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தே மே ஃபீல் பேட். அதுதான் சொல்றேனே, இவங்க வந்து என்னமோ எக்ஸைட்மென்ட்க்கு தான் பண்றாங்க. நீங்க சொல்ற மாரி அவங்க ஐ திங்க் பணம் பண்ணணும்னு ஐடியா மாரி இப்ப அவங்க பண்ற மாரி தெரியல. பட் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும்ல இந்த மாரி பண்ணாக்கா? டென்ஷன், ஆ ஹைப்பர் டென்ஷன் வராது? அதான் உங்களுக்கு அந்த லாஸஸ் மவுண்ட் ஆகிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜ்ல மேபி தே மைட் ஃபீல் தட். யார்ட்டயும் சொல்லவும் முடியாதுல்ல. இப்ப நீங்க லாஸ் பண்ணா உங்க பசங்கள கூப்பிட்டு உங்க பைசால நான் லாஸ் பண்ணிட்டேன்னு யாராவது அப்பா, அம்மா சொல்ல முடியுமா? ஆமாமா. தட் வில் பி டிஃபிகல்ட். தட்ஸ் வை நான் வந்து என்னுடைய பணம் மொத்தம் என்னுடைய பணம் தான் போடுறேன். ஐ டோன்ட் டேக் மை சில்ட்ரன்ஸ் மனி அண்ட் ஓகே. ஐ டூ வித் மை ஓன் மனி. இஃப் தி லாஸ் இஸ் என்னோட போயிடும் அந்த லாஸ். யூ டோன்ட் புட் யுவர் வைஃப்ஸ் மனி ஆல்சோ. வைஃப்ஸ் மனியும் அவங்களுக்கு அது தனியா போர்ட்ஃபோலியோ இருக்குது. தனியா ஜெரோதா அக்கவுண்டே இருக்குது. அதனால அதில தான்
we do it. Other I don't take any risk at all. And moreover, she only totally believes me. அப்போ நான் வந்து அந்த பணத்தை வச்சு நான் விளையாட முடியாது என்னால. வெரி குட். ஸோ உங்க பணத்தை மட்டும் வச்சு நீங்க ஸ்பெகுலேட் அதுலேயும் வந்து நம்ம ஐ திங்க் மை ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் நம்மளுக்கு, ₹100 இருக்குன்னா கையில் ₹5 ரிஸ்க் கேபிட்டல் வச்சுக்கலாம். ரைட். போனாலும் அந்த ₹5 தான் போகும். அதுக்கு மேல ₹1 கூட போட மாட்டீங்க. அவ்வளோதான். வந்தாலும் அதான், போனாலும் அதான். ஓ, அந்த பிரின்சிபல் தான் உங்களை காப்பாத்திருக்கு இந்த மார்க்கெட்ல. அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு எக்ஸசிவ் ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது ஆக்சுவலா. இப்போ உங்க பசங்க இன்வெஸ்ட் பண்றாங்களா? அவங்க உங்கள்ட்ட என்ன கத்துக்கிட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு நல்ல மெச்சூர் அடல்ட். எஸ் எஸ். அவங்க வந்து நான் தான் அவங்கள இன்ட்ரடியூஸும் பண்ணி விட்டேன். இன்ஃபேக்ட் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பையன் நான் சொல்லி தான் வாங்கினேன் ஆக்சுவலாக. அது நீங்கள் தட்ஸ் அண்டர் ஸ்டோரி சார். எம்சிஎக்ஸ் எல்லாம் வந்து தினம் லோயர் சர்க்கியூட் அடிக்கும். 5500 கோடி ஸ்கேமு ஜிக்னேஷ் ஷா. கரெக்ட் கரெக்ட். நான் போய் வாங்கினேன். 250 வரைக்கும் வந்தது. நான் போய் வாங்கினேன். அது வந்து பிட் ஸ்ப்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. நான் போய் ஆர்டர் போட 9 கோடிக்கு போட்ட உடனே எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் 5 ஸ்டாக் எம்சிஎக்ஸ் வாங்கினேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது இது வந்து இப்படி விற்றேன். அட் ஒன் ஸ்டேஜ் ஐ ரியலைஸ் தட் அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், எம்சிஎக்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் வந்து அது எம்சிஎக்ஸ் இஸ் நாட் எ ஸ்டாக், அது ஒரு சிஸ்டம் ஃபெயில் ஆகவே எக்ஸ்சேஞ்சஸ் வில் நெவர் ஃபெயில். அது நாங்கள் ஸ்டாக் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் வில் நாட் பி அலோட் டு ஃபெயில். இந்தியா திருப்பி வந்துரும்னு நீங்க கணக்கு போட்டீங்க, திரும்பி வந்துடுது. ஏன்னா தேர் இஸ் நோ கமாடிட்டின்னு இருக்கிற ஒரே எக்ஸ்சேஞ்ச் எம்சிஎக்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் தான். வேற யாரும் கிட்ட கூட நெருங்க முடியல. மொரர் அவங்க பிளாட்ஃபார்ம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்ம். முதல்ல அந்த இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஆரக்கில், அப்புறம் டிசிஎஸ்க்கு மாற்றினாங்க. அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து திருப்பி விற்றாங்க. மறுபடியும் போய் வாங்கினேன். அப்போ என்னுடைய மிஸ்ஸஸ் போர்ட்ஃபோலியோவில் வந்து இப்போது லெட்மி சே ஒரு 80 lakhs ப்ராஃபிட்டில் இருக்குன்னா 10 lakhs இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை எம்சிஎக்ஸ் அலோன். எவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சுப்பீங்க போர்ட்ஃபோலியோல? ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல உங்க போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக் இருக்கும்? உங்க மிஸ்ஸஸ் போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்? என்னுடைய இதுல வந்து ஒரு 15 இருக்கும். 12 அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்டர். ஓகே. இப்பதான் சார் இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த ஞானமே. ஓகே, நைஸ். பட் பண்ணிருக்கீங்களா? நான் அதை பாராட்டுறேன். நீங்க அதை பண்ணிருக்கீங்கன்றதை நான் டெஃபினட்டா பாராட்டுறேன். ஏன்னா நிறைய படிக்கிறேன், உங்களுடைய வீடியோஸும் பார்க்குறேன். எனக்கு ஐ கெட் தட் இன்சைட். ஆக்சுவலாக நமக்கு வந்து இப்போ ஒரு எப்போவுமே ஃபோக்கஸ், வாட் ஐ மீன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். 10-15 தான் இருக்கணும் ஸ்டாக். அது நம்ம 1 லட்சம் போட்டாலும் சரி, 1 கோடி பணமாக இருந்தாலும் சரி, நீங்க சொல்றது 10-15 தான். கான்சென்ட்ரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். ஒண்ணு கான்சென்ட்ரேஷன் இருக்குல்ல, இல்ல டைவர்சிஃபிகேஷன், ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றீங்க? அதுதான் நான் சொல்றது. கான்சென்ட்ரேஷனா இருக்கணும். அது ஒரே பெட்ல போச்சுன்னா மொத்தம் போனா லாஸ். ஓகே, யூ டோன்ட் வாண்ட் ஓவர் கான்சென்ட்ரேஷன். ஓவரா சும்மா போய் ஸ்ப்ரெட் பண்ண கூடாது. சிங்கிள் ஸ்டாக் வாங்க கூடாது. பாதி பணத்துக்கு ஐடிசி வாங்குற மாதிரிலாம் பண்ண கூடாது. அந்த மாதிரிலாம் பாதி பணத்துக்கு HDFC பேங்க் 5 to 10 ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து ஓரளவுக்கு முன்ன பின்ன வாங்கினா தட் வில் பி ஓகேன்றது. ஏன்னா ஒரே ஸ்டாக், அதாவது நீங்க 15 ஸ்டாக் 20 ஸ்டாக்குக்குள்ள தான் வச்சுப்பீங்க. 15 ஸ்டாக் அந்த மாதிரி சொன்னீங்க. ஒண்ணுல 12 இன்னொன்னுல 15 நீங்க இல்லையா? இப்போ அப்படிதான். அதுதான் கான்சென்ட்ரேஷன். ஆனா அதுக்குள்ள பணத்தை வந்து பிரிச்சு போடுவேங்கறீங்க. அதுக்குள்ள தான் போடுவோம். கான்சென்ட்ரேட்டட் ஓனர்ஷிப் அண்ட் டைவர்சிஃபைட் அலோகேஷன் மணி. அதுதான் நீங்க சொல்ல வரது. ஏதாவது ஒன்று புதுசா வாங்கணும்னா இருக்கிறது ஏதாவது வித்துட்டு தான் முன்னாடி அதை வாங்கணும். ஓகே, வெரி குட் வெரி குட். இப்போ உங்களுக்கு பென்ஷன் வருது இல்லையா? உங்களுக்கும் உங்க ஒய்ஃப் 2 பேருக்கும் பென்ஷன் வருது. மொத்த பென்ஷன் பணம் நீங்க செலவு பண்ணிருக்கீங்களா மாசம்? இல்ல அதுலயும் சேமிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? எவ்வளவு பர்சன்டேஜ்? ₹100 பென்ஷன் வருதுன்னா எவ்வளவு ரூபாய் சேமிக்கிறீங்க? மை மிஸ்ஸஸ் பென்ஷன் என்டையர் திங் இஸ் கோயிங் டு சேவிங்ஸ். அது எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க? SIP லைக் திங், நாட் ஆக்சுவலி SIP. மந்த்லி ஒரு இதுக்கு போயிடும். அது ஒரு ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட், ஒரு பேங்கிங் ஃபைனான்ஷியல் வேர் டூயிங் இட் நவ். என்னுடைய பென்ஷனில் வந்து ஒரு அதை அகைன் ஃபஸ்ட்டு 30K வந்து ஒரு இன்வெஸ்டிங் போயிடும். அப்புறம் 30 பண்ணுறீங்க நீங்கள்? SIPன்ற மாதிரி இல்லை, SIP லைக் திங். ஐ டூ இட் எவ்ரி மந்த். ஐ டூ இட். ஓகே. அப்புறம் வந்து மை எக்ஸ்பென்சஸ் வில் பி ஹார்ட்லி அபவுட் 30 to 35. அதுக்கு மேலே போகிறது கிடையாது. உங்கள் 2 பேருக்கு சேர்த்து? ஆமா, சொந்த வீடு இருக்கு, சொந்தமா சார். சோ எல்லாம் சேர்த்து 30-40,000 ஆகுது. எக்ஸெப்ட் ஃபார் தி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். நிறைய சேவிங்ஸ் இருக்கு. அதையும் வந்து இன்வெஸ்ட் தான் பண்றீங்க? அதையும் அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் கொண்டு போறேன். எங்கேயாவது நாளைக்கு வெளியூர் போனா எங்கேயாவது யூஸ் ஆகும், அதை இப்போ எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பண்ணதுக்கு எடுத்தது கிடையாது. சரி, M2W அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்ல எப்பயாவது மூடு வரும்போது இன்வெஸ்ட் பண்றீங்களா? அங்க என்ன பண்றீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க கடைசியா ஒரு தடவை. M2W whenever I get some free funds அப்போ வந்து பண்ணுவேன். ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது செல்லிங் கொடுத்தோன்னா அந்த பணம் ஃப்ரீ ஆகும். உடனே ஐ ஷிஃப்ட் இட் டு M2W. நான் ஸ்லோலி கொஞ்சம் டைரக்ட் ஸ்டாக்ஸ், கொஞ்சம் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதையும் ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் டு M2W ஸோ தட் ஒரே இடத்துல இருக்கணும் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் மொத்தம்.
ஐ வில் அதையும் பண்ணிடுவேன். ஐ வில் ஸ்விட்ச் டு இப்போ லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் இருந்தது. போர்ட்ஃபோலியோ பயங்கரமா விழுந்து ஸ்மால் கேப் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஆமா. இப்போ நீங்க அதெல்லாம் இல்லவே இல்ல. உங்கள்ட்ட அது இல்லவே இல்லல்ல. நான் அதுக்கு முன்னாடியே 2025 பிகினிங்லயே வித்துட்டீங்க. உங்க கத்துட்டேன். டாட்டர் மேரேஜ் உங்கள காப்பாத்திருச்சு. எல்லாத்தையும் வித்து பணத்த எடுத்தீங்க. வச்சிருந்தீங்கன்னாக்கா அதனால நீங்க சொல்றதுனால எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. மேபி இதுக்கு மேல கொஞ்சம் அது போகாதுன்ற அளவுக்கு ஐ காட் காஷியஸ் அப்போ வந்து. ஓகே. பிகாஸ் தட் இஸ் பியூட்டி ஆஃப் லிசனிங் டு சோ மெனி பீப்பிள் அண்ட் ஓகே. ஸ்டடியிங் சோ மெனி திங்ஸ் ஆக்சுவலா. ஓகே. குட். ஸோ இப்போ இன்னைக்கும் நீங்க பென்ஷன் வாங்குறீங்க, சேவ் பண்றீங்க, மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்க மார்க்கெட்ல. உங்களோட ஃபைனல் கோல் என்ன? ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஃபைனல் கோல சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. என்னுடைய ஃபைனல் கோல்ன்றது ஒண்ணே ஒண்ணு தான் சார். ஆ. எ என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் இப்போ ஏதோ வேலைக்கு போய் ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு கஷ்டப்படுறாங்க. அடுத்த 5 to 10 இயர்ஸ்ல அவங்க வேலைய விட்டாலும் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் லைஃப் இருக்கணும். அதாவது அடுத்த 5, 10 வருஷத்துக்கு அவங்க வேலைக்கே போகக்கூடாது. அதுக்கும் அடுத்த ஜெனரேஷன் வேலைக்கே போகவே கூடாது. இதுதான் என்னுடைய இது. அவங்களுடைய கார்பஸ், அவங்க ஃபண்ட், அவங்க மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான். அத நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அத அவங்களுக்கு. நான் என்னோட இப்ப லைஃப் அவங்க சேவிங்ல என்ன பண்றாங்க? அதையும் நீங்க பார்க்குறீங்களா? இல்லையா? அவங்க சேவிங் அவங்களுக்கு சார் அத பத்தி எனக்கு இல்ல. நீங்களே நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி என்னுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கு எனக்கு. as நான் parents. நம்ம என்னோட அப்பா வந்து கவர்ன்மெண்ட் சர்வென்ட்டா இருந்தாரு. நானும் கவர்ன்மெண்ட் சர்வென்ட் தான். அவங்களும் இப்படி எத்தன தலைமுறை தான் வேலைக்கு போய் நம்ம பிழைக்கிறது. இன்னும் 2 தலைமுறைக்கு அப்புறம் அவங்க யாருமே வேலைக்கு போகக்கூடாது. ஒரு பெரிய கார்ப்பரேட் 10 கோடி கையில இருந்ததுன்னா, எதுக்கு வேலைக்கு போகணும்? எதுக்கு அவஸ்தையப்படணும் நம்ப? இப்படியும் ஒரு வித்தியாசமான ஒரு ரொம்ப இல்ல பார்வையை அவர் நமக்கு கொடுத்திருக்காரு. எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 விருப்பம் இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு இப்படி நம்ம செய்யணும் அப்படின்லாம் இருக்கும். அந்த வகையில நம்ம சத்தியமூர்த்தி சாருடைய விருப்பத்தை அவருடைய விருப்பமாக பார்ப்போம். நான் வந்து வேலைக்கு போகாம இருக்கணும்ன்ற அந்த கான்செப்ட் நான் ஏத்துக்கல. பட் ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஹிஸ் விஷ் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன். ஓகே, அது அவருடைய விருப்பம். அதே மாதிரி அவருடைய ஸ்டோரியை பார்க்கும்போது அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதில் பல விஷயங்கள் அவருக்கு சரியா வரலைங்கிறது தெரியுது அவருக்கு. சரியா வந்த விஷயங்களையும் அவர் சொன்னார். அதுக்காக அவர் எல்லாம் தப்பா பண்ணியிருக்காருலாம் அர்த்தம் இல்லை. பட் இந்த மிக்சட் பேக் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம அடைய வேண்டிய இடத்த விட கொஞ்சம் குறைவான இடத்துல நம்மளை கொண்டு போய் வச்சிருது. ஸோ அந்த தவறுகளை தவிர்ப்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே அவர் வந்து இப்போ ரொம்ப எந்தூசியாசமோட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர். ஒவ்வொரு வாட்டி மார்க்கெட் இறங்கும் போதும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டு போட்டு எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ, நம்ம எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணி தன்னை வளர்த்துக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் தான் ஒருத்தரை முதலீட்டாளராக உயர்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு சத்தியமூர்த்தி சார் நம்மளோட வந்து பேசி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு நாம் எல்லாருமே அவரை தேங்க் பண்ணுவோம். தொடர்ந்து நீங்கள் நல்லா முதலீடு பண்ணி உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப ஒரு ரொக்க கார்பஸை உருவாக்கணும் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.